வணக்கம் நண்பர்களே. மருத்துவ விழிப்புணர்வு பதிவுகள் நிறைய நம்ம சேனலில் ஹியூமன் கேரக்டர் அண்ட் சைக்கோ அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டு கீழே நிறைய நம்ம சேனலில் பதிவுகள் இருக்குது. அதில் ஆண் பெண் உறவு குறித்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அடுத்த தலைமுறையினருக்கு. என்ன காரணம், என்ன அவசியம் வந்தது, அதுவும் செக்ஸ் பற்றி, உடல் உறவு பற்றி, தாம்பத்தியத்தை பற்றி ஏன் சொல்லணும் அப்படின்னா, இதெல்லாம் குடும்பத்தோடு பேசுவதற்கு தயங்கக்கூடிய விஷயம் என்பதால் நம் சேனலில் அதை மருத்துவ விழிப்புணர்வு பதிவாக எடுக்கிறோம். அந்த வகையில் இந்த பதிவு ஒரு மருத்துவ விழிப்புணர்வு பதிவு. செக்ஸுக்கு நோன்னு சொல்கிற பெண்கள், ஆண்கள் இரண்டுமே இருக்கிறார்கள். இதில் நோன்னு சொல்கிற பெண் மட்டும் இல்லை, ஆணும் கூட. அப்படி நோன்னு சொன்னால் வாழ்க்கை துணை எப்படி அவர்களை அணுக வேண்டும், என்ன செய்யணும், இதுதான் இந்த பதிவோட சுருக்கமான பதிவு தான் இது. சரி, தன் இணையுடன் நியூடு செக்ஸ், அதாவது ஆடைகளே இல்லாமல் செக்ஸ் கொள்வதை சில பெண்கள் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா மிகவும் தயங்குவாங்க. இதற்கு பின்னால் இருக்கிற காரணம் என்ன, உளவியல் காரணம் என்ன அப்படின்னு நம்ம கேட்குறப்போ நமக்கு மருத்துவ உளவியலாளர்கள், செக்ஸாலஜிஸ்ட் சொன்ன விஷயங்கள் தான் இதில் நம்ம சொல்கிறோம். சில பெண்களுக்கு உடல் குறித்த ஒரு சின்ன தாழ்வு மனப்பான்மை இருக்கும். மார்பகங்கள் சிறியதாக இருக்குது, இடுப்பு பெருசாக இல்லை. என்ன காரணம் தான் ஆண்கள் இதை விரும்புகிறாங்கன்றது அவங்களுடைய புத்தியில் பதிய வைக்கப்பட்டிருக்கு. பெரிய மார்பகங்கள், பெரிய இடுப்பு பெருசாக இருந்தால் தான் அந்த ஆணுக்கு பிடித்தம் இருக்கும் அப்படின்னு. அப்போ தன் வாழ்க்கை துணையும் அப்படி தான் எதிர்பார்ப்பாரோ அப்படிங்கிறதுல நியூடாக அவங்க செக்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க விரும்புறதில்லை. அப்போ இதையே ஒரு தகுதி குறைவாக அவங்க நினச்சிக்கிட்டு நியூட் செக்ஸுக்கு நோன்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்றதுக்கு இதுதான் காரணம். அப்போ பொதுவாக பெண்களுக்கு தங்களை பற்றிய ஒரு சுய உணர்வு, கான்சியஸ்னஸ் ரொம்ப அதிகம் பெண்களுக்கு. அது சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிதாக எடுத்துக்கொள்வாங்க. அது உடல்னு வரும்போது என் தோற்றம் வசீகரமாக இல்லை, மார்பகங்கள் எடுப்பாக இல்லை, அப்படியெல்லாம் அவங்க நினைக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி நினைக்க ஆரம்பிக்கும் போது செக்ஸுக்கு அவங்கள தன்னை போதாமையாக அவங்களுடைய மனசுக்குள்ளே ஒரு பதிவு வந்துடுது. நாம் செக்ஸுக்கு ஒரு போதுமான ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு நினைப்பு அவங்க மனசுக்குள்ளே வந்துடுது. அப்போ நோன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தன்னம்பிக்கை குறையுது. இதை நம்ம தன்னம்பிக்கை குறைஞ்சாலும் சரி, இல்லை படுக்கறையில் தன்னுடைய இணையோட, ஆனோ பெண்ணு தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்குது, உடலை காட்டுவதில் அவங்களுக்கு சிக்கல் இருக்கும் அப்படிங்கிறது செக்ஸாலஜிஸ்ட் மருத்துவருடைய ஒரு குறிப்பு. இது மட்டும் இல்லாமல் தன் உடலை குறித்த சிந்தனையுடனேயே இணையுடன் ஈடுபடும் போது உச்சக்கட்டத்தை அடைய முடியாத ஒரு நிலை கூட உண்டாயிரும் அப்படிங்கிறது பொதுவான மருத்துவர்களுடைய ஒரு விளக்கம். இதே மாதிரி ஆணுக்கு மன்னிக்கணும், ஆண் உறுப்பு சிறியதாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை நம்ம இந்த சின்ன ஆண் உறுப்போடு நம்ம மனைவிட்ட போனோம்னா நமக்கு போதாமல் இருக்குமோ, செக்ஸில் திருப்தி பண்ண முடியாதோ அப்படிங்கிற அந்த மனைவி பக்கத்தில் போகிறதுக்கே அவங்களுக்கு பயம் வந்துடுது. நோன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க எப்போ செக்ஸுக்கு போகும்போது. அப்போ இதில் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தன்னை உடலை தானே ஏற்றுக்கொள்ளாவிட்டால் செக்ஸ் வாழ்க்கையை கடுமையாக பாதிக்கும். முதல்ல உங்கள் உடலை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கிடுங்க. அதே சமயம் உங்கள் உடலை ஆரோக்கியமாகவும் ஃபிட்டாகவும் வைத்துக்கணும். ரெண்டும் இருக்கணும். தன் உடல் எப்படி இருக்கோ அப்படியே ஏற்றுக்கிற மனப்பாங்கு வேணும், அதே நேரத்தில் ஃபிட்னஸும் இருக்கணும். சரி, உடற்பருமன் உள்ளவங்களுக்கு ஒரு குறை இருக்கும். நம்ம ரொம்ப பருமனாக இருக்கோம், அதனால் நம்ம அழகு குறைவாக இருக்குது, அதனால் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த உடல் பருமனோடு நம்ம செக்ஸ் போக முடியாது. நம்ம உடல் இந்த இடையோடு நம்ம இப்போ ஒல்லியாக இருப்பது தான் அழகு அப்படின்னு பெண்ணும் நினைக்க தோணும், ஆணுக்கும் இருக்கும். புஷ்டியாக இருப்பதும் ஒரு அழகு தான் அப்படின்னு செக்ஸாலஜிஸ்ட் சொல்கிறாங்க. அப்போது எப்போதும் போல் உங்கள் இணையுடன் நீங்கள் மகிழ்ச்சியாக தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடலாம். அதே சமயம் உயரத்துக்கேற்ற இடை என்பது செக்ஸுக்கு மட்டுமல்ல, நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் நல்லதுங்கிறதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அதான் பருமனை ஒரு உடற்தகுதி குறைவாக நினைக்காதீங்கன்றதான் இதனுடைய நோக்கம். இன்னும் ஒரு இது என்ன அப்படின்னா, உங்கள் உடல் குறித்த தன்னம்பிக்கையை நீங்கள் வளர்த்துக்கிட்டா தான், நாம் நன்றாக இருக்கும்னு நினச்சாதான் ஆணும் பெண்ணும் செக்ஸில் ஈடுபடும் போது மகிழ்ச்சி பெருகும், எதிர்பார்த்த உச்சக்கட்டம் அடைய முடியும் பரஸ்பரம் ரெண்டு பேருமே. அப்போது இதில் கடைசியாக சொல்ல வர்ற ஒரு விஷயம், எந்த காரணத்தை கொண்டும் உங்கள் வாழ்க்கை இணைய உடல் குறித்த கேலிகளை பண்ணிடாதீங்க. என்ன உடம்பு இப்படி இருக்குது அப்படின்னு ஆணோ பெண்ணோ தன்னுடைய வாழ்க்கை இணைய கேள்வி பண்ணிடாதீங்கன்னு. மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தாம்பத்தியம் ஒரு சுவை கூட்டும். அதனால் இந்த பதிவை மருத்துவ விழிப்புணர்வு பதிவாக நீங்கள் எடுத்துக்கிட்டு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழுங்கள். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், அப்போ தான் பதிவுகள் சேரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.